இன்னைக்கு நம்ம கஷ்டத்துக்காக சாமி கும்பிடுறோம், நல்லா வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிடக்கூடாது, அப்படி கிடையாது. கஷ்டமா நஷ்டமா நீ தான் உன்னை நம்பி வந்துட்டு உன்னை பிடிச்சிட்ட, நீ என்ன எங்க வேணா கொண்டு போ அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா நம்ம லெவல் வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. நிச்சயமாமா. நீங்க இவ்வளவு தன்னம்பிக்கையோட இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கும் ஃபால்ஸ், பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறை சக்தியை தவிர வேற எதுவுமே நமக்கு முழுசா நம்பிக்கை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தருணத்துல இப்ப நிறைய பேர் இருக்கலாம், எனக்கு இதுல நான் மீண்டு வருவேனானே தெரியல அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக ரீதியா நீங்க சொல்லக்கூடிய வழினா என்ன சொல்லுவீங்க? நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சின்ன ஒரு எலி கடிச்ச மாதிரி, இந்த எறும்பு கடிச்ச மாதிரி தான் அந்த அந்த பேரே வேண்டாமே நமக்கு. நம்மளா போய் இழுத்துக்கிட்டு சுட சுட போய் உட்காந்துக்கிறதா இந்த இடம் எல்லாமே. ஒரு சிவனுக்கு வராத பிரச்சனையா, இல்ல என் அப்ப நாராயணனுக்கு வராத பிரச்சனையா, இல்ல பிரம்மாவுக்கு வராத பிரச்சனையா, நம்ம